Sum number 6. A cottage industry produces a certain number of pottery articles in a day. It was observed on a particular day the cost of production of each article in rupees was 3 more than twice the number of articles produced on that day. If the total cost of production on that day was rupees 90, find the number of articles produced and the cost of each article. ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் certain number of pottery articles ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எத்தனை பொம்மை ரெடி பண்ணுறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபைன் த நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ்னு இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அந்த பொம்மை எத்தனை பொம்மை செய்கிறாங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஸோ சொல்யூஷன் லெட் எக்ஸ் டினோட்ஸ் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் produced on the day. Next, it was observed that on a particular day the cost of production of each article was 3 more than twice the number of articles produced on the day. Cost of production, இப்போ இது ஒரு பொம்மைக்கு தான் நான் கால்குலேட் பண்ணுறேன். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் சிங்கிள் டாய். ஸோ ஒரு பொம்மைக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னு பார்க்கும்போது it was observed that on a particular day the cost of production of each article was 3 more than. So 3 more than அப்படின்னு வரும்போது plus 3 twice the number of articles. Number of articles நான் என்னென்னு எடுத்திருக்கேன், number of articles x அப்படின்னு எடுத்திருக்கேன். So twice the number of articles அப்படின்னு வரும்போது 2x. So 2x plus 3. So 2x plus 3 rupees எனக்கு செலவாகுது. ஓகேவா? ஸோ ஒரு பொம்மை செய்யறதுக்கு எனக்கு எவ்வளோ செலவாகுது, 2 times of number of articles produced plus 3. இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கிளியரா? ஸோ இப்போ இது முடிஞ்சிச்சு. அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அப்போ டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 90 rupees, மொத்தம் 90 ரூபாய் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இப்போது இது ஒரு பொம்மைக்கு தான் நான் கால்குலேட் பண்ணேன். இது மாதிரி எத்தனை பொம்மைக்கு செஞ்சுருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. ஸோ அப்போது டோட்டல் காஸ்ட் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எக்ஸ் இன்டூ 2x plus 3 ஈக்குவல் டு 90. ஸோ இதை ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ அக்கார்டிங் டு த கொஸ்டின் எக்ஸ் இன்டூ 2x plus 3 is equal to 90. இந்த ஸ்டேட்மெண்ட் கிளியரா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொம்மை வந்து 5 rupees அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொம்மை 5 rupees ஆகுது அப்படின்னா, இப்போ எனக்கு மொத்தம் வந்து 5 பொம்மை செய்கிறாங்க அப்படின்னா, இல்லை 6 பொம்மை செய்கிறாங்க அப்படின்னா 6 into 5 is equal to 30. ஸோ அப்போ மொத்தம் 30 ரூபாய் செலவாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். எனக்கு எக்ஸ் எவ்வளோ ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணுறாங்கன்றது தெரியாது. ஸோ அதை நான் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஒரு பொம்மை செய்யறதுக்கான விலை அப்படின்னு பார்க்கும்போது 2x plus 3 அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ மொத்த பொம்மை நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்னா, இந்த எக்ஸையும் 2x plus 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஈக்குவல் டு 90 அப்படின்றது அவங்களே கொடுத்துருக்காங்க. கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 19 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளை த வேல்யூஸ். ஸோ 2x into x is nothing but 2x square plus 3x equal to 90. So 2x square plus 3x minus 90 equal to 0. ஸோ இப்போ நான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறதால, ஸோ திஸ் ஹேஸ் டு பி மல்டிப்ளைட் வித் த கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ இட் பிகம்ஸ் minus 180. ஸோ 180க்கான ஃபேக்டர்ஸ் என்னன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ஃபேக்டரைசிங். ஸோ 2 tables, 2 9s are 18, 0, 2 45s are, next 5 tables யூஸ் பண்ணலாம். 5 9s are, 3 tables, 3 3s are, 3 1s are. ஸோ இப்போது எப்படி நம்ம பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ we can choose, ஆட் பண்ணனா எனக்கு 3 வரணும், மல்டிப்ளை பண்ணால் minus 180 வரணும். ஸோ என்ன நம்பர் நம்ம சூஸ் பண்ணலாம், 5 3s are 15. ஸோ இதை நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ரிமைனிங் நம்பர்ஸ் 2 2s are 4, 4 3s are 12. ஸோ ப்ளஸ் 15 minus 12 கொடுத்தோன்னா we get plus 3. மல்டிப்ளை பண்ணோன்னா minus 180 கிடைக்கும். ஸோ 180க்கான ஃபேக்டர்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன், 15 minus 12 டிவைட் பை இந்த ஸ்கொயரை விட்டுட்டோன்னா we get 2x. ஸோ 2x 2x. ஸோ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா, இங்கே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 2 1s are, 2 6s are. ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த பேஸ். ஸோ we get 2x plus 15, 2x plus 15, x minus 6. x minus 6 is equal to 0. இல்லைனா ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணியும் இந்த ஃபேக்டர்ஸை நம்ம கொண்டு வரலாம். இப்போ இதை தனித்தனியாக நான் ஈக்குவேட் பண்ணுறேன். 2x plus 15 equal to 0. ஸோ x is equal to minus 15 by 2. இன்னொரு வேல்யூ x is equal to, x minus 6 is equal to 0. So we get x is equal to 6. ஆனால் நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து எனக்கு ஃப்ராக்ஷன்லையும் இருக்காது, நெகட்டிவ்லையும் இருக்காது.
ஓகேங்களா. இப்போ ஒரு பொம்மை எக்ஸ்ங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ், எவ்வளோ பொம்மை செஞ்சுருக்காங்க அப்படின்றது. எனக்கு 15/2 அப்படின்ற ஒரு கான்செப்ட் வராது இல்லையா. அதே மாதிரி நெகட்டிவ்லேயும் வராது. ஸோ நெகட்டிவ் இஸ் நெக்லிக்டட், வி கன்சிடர் ஒன்லி த பாசிட்டிவ் வேல்யூஸ். பட் x is number of articles, therefore x cannot be negative. So x cannot be negative, therefore x is equal to 6. So x ங்கிறது என்ன, number of articles, therefore number of articles is equal to 6. இப்போ question இதோட முடிஞ்சிச்சுன்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ and we should find cost of each article. ஒவ்வொரு பொம்மை செய்யறதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத நான் கால்குலேட் பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக we found out cost of production is 2x plus 3. therefore cost of production equal to 2x plus 3. So 2 into 6 plus 3, which is nothing but 2 6 are 12. 12 plus 3 is nothing but 15. So 15 rupees. So this will be my final answer.